நம்முடைய துணை முதலமைச்சர் வாயால் வட சொல்றாரு. துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சில விஷயங்கள் புரியறதில்ல, திரும்ப திரும்ப சொல்கிறோம். இந்தியாவில் சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் அதிகமாக இருக்குது. 10 ஆண்டு காலம் இவங்க யூபியில் இருந்த பொழுதும் கூட சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தை திறந்தாங்க, தமிழ் பல்கலைக்கழகத்தை திறக்கலை. எம்ஹெச்ஆர்டியை பொறுத்தவரை எப்படி பணத்தை அலோகேட் பண்ணுறாங்கன்னா, பல்கலைக்கழகங்களுக்கு பணத்தை கொடுக்குறாங்க. தமிழ் பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட சொல்கிறோம், எம்ஹெச்ஆர்டிட்ட பேசி புதிய தமிழ் பல்கலைக்கழகத்தை திறங்க, பீகாரில் திறங்க, கவுஹாட்டியில் திறங்க, டெல்லியில் திறங்க. பல்கலைக்கழகங்களே திறக்கப்படாமல் நம்முடைய துணை முதலமைச்சர் வாயால் வட சொல்கிறார். அதிகமான சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் முதல்லிருந்து இருக்குது, நாம் எதையும் திறக்கலை. கடந்த 10 ஆண்டுகளில் நம்ம புதுசாக எத்தனை பல்கலைக்கழகத்தை திறந்திருக்கிறோன்னு நீங்கள் பாருங்கள். காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து இருக்கக்கூடிய சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் தமிழை விட அதிகமாக இருக்குது. அதனால் நிதி அதிகமாக போகுது. இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் ஏன் சொல்லக்கூடாது, இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் 10 தமிழ் பல்கலைக்கழகத்தை திறக்கிறோன்னு சொல்லட்டும். நாங்கள் எம்ஹெச்ஆர்டிட்டு எடுத்துகிட்டு போகிறோம், நாங்கள் பேசுகிறோம், தமிழ் யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணலாம், ஃபண்டிங் அடுத்த வருஷம் கிடைக்கும். தமிழ் பல்கலைக்கழகத்தையும் திறக்க மாட்டாங்க, அதற்கான முயற்சி எடுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளேயும் தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்று வச்சுருக்கோம், அதையும் 2-3 ஆக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி மத்திய அரசு நிதி கொடுக்கும்? முதலமைச்சர் அவர்களை நாங்கள் தடுத்தோமா? தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம் இருக்குது, கோயம்புத்தூரில் ஓப்பன் பண்ணுங்கள், மதுரையில் ஓப்பன் பண்ணுங்கள், நாகர்கோவில் ஓப்பன் பண்ணுங்கள். நாங்கள் வேண்டாம் என்று சொன்னோமா? தமிழ் பல்கலைக்கழகங்களுக்கு பணம் வரும். பல்கலைக்கழகங்களே இல்லாமல் இருந்தால் எப்படி பணம் வரும்?